கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நியாயாதிபதிகளின் காலம். மோசேக்கு பிறகு யோசுவா, யோசுவாக்கு பிறகு இஸ்ரவேலில் வலுவான தலைவர்கள் யாரும் இல்லை. ஆனபடினாலே தேவன் நியாயாதிபதிகளை எழுப்பி நியாயம் விசாரித்து தன்னுடைய காரியங்களை நடப்பித்து கொண்டு வந்தார். அந்த வரிசையில் 12 நியாயாதிபதிகளை குறித்து நியாயாதிபதி புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் பெயர்கள், அவங்களுடைய தகப்பனார் பெயர், அவர்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள், எந்த நாட்டோடு கூட அவர்கள் போரிட்டார்கள், யுத்த காலம் எவ்வளவு காலம் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள், அதன் பிறகு எவ்வளவு காலம் அவர்கள் அமைதியோடு கூட வாழ்ந்தார்கள், அங்குடைய எதிரி நாட்டினுடைய ராஜாவின் பெயர் என்ன என்ற தலைப்பின் கீழ் இதை வரிசைப்படுத்தியிருக்கிறேன். முதலாவது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி தேவனை விட்டு சோரம் போய் பலவிதமான விக்கிரக தெய்வங்களை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனபடினால தேவன் அடிக்கடி அவர்களை எதிரி நாட்டினுடைய கரங்களில் அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த வரிசையில் முதலாவது மெசபத்தோமியா நாட்டினுடைய ராஜாவினுடைய கரத்திலே கர்த்தர் 8 ஆண்டுகள் அடிமைகளாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தேவனை நோக்கி, அந்த நாட்டினுடைய ராஜா பெயர் கூஷான் ரிஷிதாயும், அவர்கள் தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிட்டதினாலே தேவன் அவர்களுக்கு யூதா கோத்திரத்தை சார்ந்த கேனாஸ் என்பவனுடைய குமாரனாகிய ஒத்னியேலை எழுப்பினார். அவர் இந்த மெசபத்தோமியருடைய கரத்திலிருந்து இந்த இஸ்ரவேலர்களை மீட்டார். அதன் பிறகு 40 ஆண்டுகள் அமைதியோடு கூட வாழ்ந்தார்கள். இந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் தேவனை விட்டு சோரம் போக மோவாபியருடைய கையிலே 18 ஆண்டுகள் தேவன் அவளை ஒப்பு கொடுத்தார். எக்லோன் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா அவர்களை அடிமையாக ஆண்டு கொண்டு வந்தான். பின்பதாக இந்த 18 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் தேவனை நோக்கி அபயமிட ஆரம்பித்தார்கள். இவர்கள் அபயத்தை தேவன் கேட்டு அந்நாட்களில் கேராவின் குமாரனாகிய பென்யமின் கோத்திரத்தை சார்ந்த ஏகூத் என்று இடதுகை பழக்கமுள்ளவனை தேவன் எழுப்பி இந்த எக்லோன் மோவாபினுடைய ராஜாவினிடத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்தார். அதன் பின்பதாக 80 ஆண்டு காலம் அவர்கள் அமைதியோடு கூட தேவனை சேவித்து வாழ்ந்து வந்தார்கள். மீண்டும் இந்த 80 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கினார்கள். தேவன் அவர்களை பெலிஸ்தியருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். இந்த பெலிஸ்தியர் கரத்தில் இருந்த நாட்களில் தேவனை நோக்கி அபயமிட்ட போது ஆனாத்தின் குமாரனாகிய சம்கார் என்பவனை கர்த்தர் எழுப்பி பெலிஸ்தியருடைய கரத்திலிருந்து தேவன் விடுவித்தார். பின்பதாக இப்படி அவர்கள் காலங்கள் போக மீண்டும் தேவனை விட்டு அவர்கள் பின்வாங்கின போது கர்த்தர்களை கானானிய ராஜாவாகிய யாபின் என்று சொல்லக்கூடிய கானானிய ராஜாவினிடத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்தார். 20 ஆண்டுகள் அவர்கள் அந்த அடிமைத்தனத்துக்குள் இருந்தார்கள். மீண்டும் தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிட்ட போது தேவன் எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்த லபிதோத் என்று சொல்லக்கூடிய தெபோராளை அவர்கள் தேவன் எழுப்பினார். பின்பதாக தேவன் தெபோராளோடு கூட சேர்ந்து நப்தலி கோத்திரத்தை சார்ந்த அபினோகாம் என்று சொல்லக்கூடிய பாராக்கும் சேர்ந்து இருவருமாக இந்த கானானியர் இடத்திலிருந்து யாபின் ராஜாவிடத்தில் இஸ்ரவேலர்களை மீட்டார்கள். என்பதாக 40 ஆண்டுகள் அவர்கள் அமைதலோடு கூட வாழ்ந்தார்கள்.
இந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் தேவனை விட்டு சோரம் போனபடினாலே, பின்வாங்கினபடினாலே, தேவன் மீதியனுடைய கரத்தில் 6 ஆண்டுகள் ஒப்பு கொடுத்தார். இந்த 6 ஆண்டுகள் அவர்கள் அந்த மீதியனுடைய கரத்தில் சேபா சல்மோனா என்று சொல்லக்கூடிய ராஜாவினிடத்தில் அவர்கள் அடிமைகளாயிருந்தார்கள். தேவன் மனாசே கோத்திரத்தை சார்ந்த யோவாசின் குமாரனாகிய கிதியோனை கற்று எழுப்பி அவர்களை இந்த மீதியனுடைய ராஜாவாகிய சேபா சல்மோனா என்ற கரங்களிலிருந்து தேவன் மீட்டெடுத்தார். பின்பதாக 40 ஆண்டுகள் அவர்கள் சமாதானத்தோடும் அமைதலோடு கூட தன்னுடைய வாழ்க்கை நடத்தினார்கள். இந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கினபடினாலே தேவன் அவர்களை அடிமைக்கு ஒப்பு கொடுத்தார். அதன் பின்பதாக இசக்கர் கோத்திரத்தை சார்ந்த பூவா என்று சொல்லக்கூடிய அவனுடைய குமாரன் ஆகிய தோலாவை தேவன் எழுப்பி அவர்களை மீட்டெடுத்தார். 23 ஆண்டுகள் அமைதலோடு கூட வாழ்ந்தாங்க. மீண்டும் அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கினபடினாலே அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ள கடந்து போனார்கள். மீண்டும் தேவன் மனாசே கோத்திரத்தை சார்ந்த யாவீர் என்று சொல்லக்கூடிய நியாயாதிபதியை எழுப்பி அவர்களை மீட்டெடுத்தார். அவர்கள் 22 ஆண்டுகள் சமாதானத்தோடு கூட அவர்கள் அமைதலோடு கூட வாழ்ந்தார்கள். மீண்டும் அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கினபடினாலே இவர்களை அம்மோனியர் என்று சொல்லக்கூடிய எதிரியுடைய கரத்தில் தேவன் ஒப்பு கொடுத்தார். இந்த அம்மோனியுடைய கரத்திலிருந்து மனாசே கோத்திரத்தை சார்ந்த கேளையாத்தின் குமாரனாக யோப்தாவை கர்த்தர் எழுப்பி அவர்களை மீட்டெடுத்தார். 6 ஆண்டுகள் அமைதலோடு கூட இருந்தார்கள். மீண்டும் தேவனை விட்டு பின்வாங்கினார்கள். அப்போது யூதா கோத்திரத்தை சார்ந்ததான இப்சான் என்று சொல்லக்கூடிய அந்த நியாயாதிபதியை எழுப்பி 18 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த அவர்களை மீட்டெடுத்தார். 7 ஆண்டுகள் அமைதலோடு கூட இருந்த பின் மீண்டும் தேவனை விட்டு பின்வாங்கினார்கள். அப்போது செபுலோன் கோத்திரத்தை சார்ந்த ஏலோன் என்று சொல்லக்கூடிய நியாயாதிபதியை எழுப்பி தேவனை மீட்டு வந்தார். 10 ஆண்டுகள் அமைதலோடு கூட இருந்தார்கள். மீண்டும் அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கினபடினாலே எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்த இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் என்ற நியாயாதிபதியை எழுப்பி அவர்களை மீட்டெடுத்தார். 8 ஆண்டுகள் அமைதலோடு கூட இருந்தார்கள். மீண்டும் அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி சோரம் போனபடினாலே தேவன் அவர்களை பெலிஸ்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். இந்த பெலிஸ்தியர்கள் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலர்களை ஆண்டு கொண்டு வந்தார்கள். இந்த 40 ஆண்டுகளில் தேவன் மனோவா தான் கோத்திரத்தை சார்ந்த மனோவா என்ற ஒரு மனுஷனை சந்தித்து மலடியா இருந்த அவனுடைய மனைவிக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து இந்த சிம்சோன் என்று சொல்லக்கூடிய 12வதும் கடைசி நியாயாதிபதியுமாய் எழுப்பி பெலிஸ்தருடைய கரத்திலிருந்து அவர்களை 40 ஆண்டுகள் அடிமையிலிருந்து அவர்களை மீட்டெடுத்தார். 20 ஆண்டுகள் அது பின்பதாக சமாதானத்தோடு கூட வாழ்ந்தது. இப்படியே இஸ்ரவேலர்கள் சமாதானத்தோடு வாழ்வதும் மீண்டும் தேவனை விட்டு பின்வாங்குவதும் தேவனை அடிமைக்கு ஒப்பு கொடுப்பதும் இப்படியாக இவர்கள் காலங்கள் உருண்டோடியது. இந்த நியாயாதிபதிகள் 12 நியாயாதிபதிகளை தேவன் எழுப்பி அந்தந்த நாட்களில் அவர்களை விடுவித்து அவர்களை நியாயம் விசாரித்து ஒரு காரியங்களை நடப்பித்து கொண்டு வந்தார். நியாயாதிபதி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான 12 நியாயாதிபதிகள் இவைகளை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கடைசி நியாயாதிபதி அது சிம்சோன். அங்கே சிமியோன் எழுதப்பட்டிருக்க தவறா, அது சிம்சோன். மன்னிக்கவும். நன்றி.